எருமாடு கண்டுபிடி கத்துற மாதிரி இருக்குது குரல். ஒரு ஆளே போதுமா நம்மளுக்கு பழி வாங்கிக்கிறாமா? இதே பெண்ணுதான் யாரு அடிச்சுமா? இந்த காப்பியை அழித்து விட்டேன். இன்னும் ஒரு பகுதி அந்த பரமனை பார்க்க வேண்டும். இருப்பினும் அந்த அதன் பிறகு பார்த்து எங்கே ஓட போகின்றார்? இந்த பெண்ணை பார்க்க வேண்டும். மணந்தால் இவர்தான் நான் மணக்க வேண்டும், அடைந்தால் இவர்தான் நான் அடைய வேண்டும். இந்த காற்று எனக்கென்றே பிறந்து எனக்கென்றே வளர்ந்து எனக்கென்றே உலாவி கொண்டிருக்கின்றன. ஒரு பொருள் காய்ச்சா நம்மளுக்கு ஆளுக்கு பேர் தான். நீங்க அது மட்டும் வச்சீங்க. நீங்க என்ன ஒரு 10 ரூபாய் காய்ச்சா கூட ஆளுக்கு 5 ரூபாய் எடுத்துப்போம். ஆனா ஒரு 2000 ரூபாய் காய்ச்சா கூட ஆளுக்கு 50-50. ஒரு பொண்ணு காய்ச்சிடுது, இடுப்புக்கு மேல நிறுத்துக்க, இடுப்பு கீழே ஆடு குடுக்குற. வெட்டக்கூடாதுடா, உன்னை அப்படியே போலவணும். உன்னை ஏண்டா ஒரு பெண்ணு கட்டி இடுப்புக்கு மேல எடுக்கான், இடுப்புக்கு கீழே இருக்கான். சாமாந்தமான ஆளு என் மகன பல்ல ஒடிச்சுட்டு வச்சாங்க. ஒரே தண்ணி வந்திருக்கீங்க காட்டுல. நீ யாரு? எனக்கு விடாம பேசுடா, என்ன தொட்டு பேசாத, ஒரு மாதிரி ஆயிடுவேன். எனக்கு ஜுரத்துக்குமா? எனக்கு என்ன யாரு எவரு தனியா வந்திருக்காரு காட்டுல? வரைக்கும் உன்னை பார்த்தது இல்ல. எஜமா பேர் நான் கேட்க சொன்னேன். என்னுடைய பேர் என்ன தெரியுமா? வந்து 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 அதே ஓகே ஊடா என்னடா சொல்லிட்டேன். என்ன பேர்? வந்து 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 அதே ஒழுங்கா கேட்டு வந்து 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 என்ன அடிக்க சொல்லிட்டான். ஐயோ ஐயோ கண்ணே, எங்களுக்கு ஏற்கனவே ஓட்டு வையாச்சே. இந்த காட்டிலே தன்னும் தனிமையிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றாயே, யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நானா? நான் யார் தெரியுதா? என்றுதான் நீலவேணி என்று அழைப்பார்கள். நீலவேணி, நீலவேணி எனக்காகவே பிறந்து எனக்காக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். உன் மீது நான் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய நெற்றி அழகோ 3ஆம் பிறை சந்திரன் போலவா சொல்கிறேன். கோழிக்கால் போல சொல்லுகிறேன். உன் கண்களுடைய அழகுகளோ மன்மதன் விண் போன்றல்லவா இருக்கின்றது. உனது உங்களோட அழகுகளோ கோவல் பழம் போலவா காட்சி. உனது கண்ணத்தின் அழகுகள் எலுமிச்சம் கனி போலவா இருக்கின்றது. பற்கள் அழகுகளோ கை கட்டு வாய் கட்டாது உணர்ச்சி ஊட்டிவிட்ட உலக அழகி நீ மட்டும் என்று உதட்ட அசைத்து விட்டால் போதும். எது பாதாள கோட்டையிலே அந்தரங்க கோட்டையிலே உன் இதய ராணியாக வைத்து நான் என்ன உன்னதான் பார்த்து பார்த்து ஜாதகம் மூஞ்சி முகம் வெட்டி அது மாதிரியா? மூஞ்சி முகம் வெட்டிக்கு உன்னை பார்த்தாவா ஜாட கட்டாளா? இந்த உலகத்திலே 32 லட்சம் பேர் இவன் தான். அப்படியா? அவ்வளவு ஒரு அழகு இவன். ஏய், என் மகன் நீங்க இருக்க கூடாது, நீ உள்ள போகணும்.
நீ என்னாச்சு? நீ என்ன பண்ண போற? வெங்காயம் வெட்ட போறேன். நான் தோல் ஊற்றி போறேன்னா கொண்டு தேவையில்ல போ. சரி, இந்த ஆடி மாசம் நாய் அழியுமா அழியாம அதுக்கு ஏய், போடா. பெண்ணே, மலர்ந்தால் அடைந்த உள்ளம் அடைய வேண்டும். ஆ. ஐயோ, என்ன கூப்பிட்ட? உன்னையாடா நான் கூப்பிட்டேன். வா கண்ணா, வாடா கண்ணா, தள்ளு மாதிரி என் காலில் வந்து வந்தேன். வா என்று அழைத்து அத்தை என்னதான் கூப்பிடுறேன். அந்த பெண்ணை உண்மை இல்லை நீ போகலாம். பெண்ணே, காலத்தா மரம் அத்தை. நீ உள்ள போடா, நான் அவரோட நான் பாடுறேன் ஆடுறேன் எப்படின்னு சொல்லி கேக்குறேன். நான் தான் அவரை திருமணம் செய்து போறேன். நீங்க பண்ணீங்க, நான் பாடுறேன், பின்னாடி வந்து போட்டு எனக்கு ஒண்ணும் கல்யாணம் ஆகல. நீ என்ன பண்றன்னு பார்த்து கத்துன்னு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். நான் ஒரு அகம்பிகளை ஒரு அகம்பிகளை உனக்கு கல்யாணம் ஆகுது. லட்சத்தோட காசு காய் போடா. கலத்தா ஆமா, உங்க மேல துரு நாற்றம் அடிக்கிறது. ஆமா மக, உன் மீது அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் பல ஆண்டு காலமாகவே தபத்தை செய்து, அப்படியா? அந்த ஆண்டவனுக்கு கூறி, அந்த ஈசனை கூறி பல ஆண்டு காலமாக தபத்தை செய்து காக்கை, கழுகு, அத்தனை பறவை இனங்களோ என் மீது அசுத்தமாக்கப்பட்டு விட்டது. என் தலையெல்லாம் தலையிலிருந்து பார்த்து வரலும் ஒரே அசுத்தப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதனால் துர்நாற்றம் அடிக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்?
எங்கேயாவது நீராடி விட்டு பிறகு வாங்க. ஐயோ பெண்ணே, இந்த காலகட்டத்தில் தன்னும் தன்னையும் நாக்காக காத்துக் கொண்டு இருப்பாயா? சத்தியமாக நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். அப்படியா? ஆமாங்க, எனக்காக காத்துக் கொண்டு உங்களுக்காக நான் காத்து கொண்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க. நீலவேணி, இங்கே நின்று கொண்டிருக்க வேண்டும். நீலவேணி, என்னங்க? நான் போக மாட்டேங்க. நானும் மனதான் உங்களதான் மனப்பேன். அப்படியா? ஆமாங்க, நான் ஸ்நானம் பண்ணிட்டு மாலையோடு மங்களத்தோடு வந்து விடுகிறேன். தாலியோட வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா என்ன காத்துக்கிட்டு கொண்டு இருப்பேன். அப்படியா? ஆமாங்க, இதோ வந்து விடுகிறேன். அங்கே போயிட்டு வாங்க. அடே பத்மாசுரா, எங்கேயாவது நீராட்டிட்டு வர சொன்னேன். சரி, இருந்தாலும் எந்த இடத்திலும் அந்த ஜலமே இல்லாதவளுக்கு இப்போது நான் சக்தி கொடுக்கிறேன். அறிவு மாலையோடு புறப்பட்டு எங்கு சென்றாலும் தண்ணி என்பதே இல்லையே. பயோசினி, துங்கபுத்ரா, கங்கை, யமுனை, இத்தனை ஆறுகளிலும் ஓடினேன் 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 ஓடினேன். எங்கே சென்றாலும் எல்லா வழிகளிலும் நீர் ஆறுகளும் வற்றி போய்விட்டது, வற்றி போய்விட்டது. எந்த ஆற்றிலும் ஜலம் என்பதே இல்லையே. எதை செய்ய போகின்றேன்? அந்த பெண் எங்கே என்று தெரியவில்லையே. பெண்ணே, நீலவேணி, இரண்டு மாலையை கொண்டு என் உடலில் சாத்திக் கொண்டு கங்கை, யமுனை, கோதாவரி, பயோசினி, துங்கபுத்ரா இது போன்ற ஆறுகளெல்லாம் ஓடினேன். எங்கே சென்றாலும் அங்கே எல்லாம் ஜலம் என்பதே இல்லவே இல்லை. எல்லாம் வற்றி போய்விட்டது. அப்படியா? பரவாயில்லை. என்னங்க, உங்களை பார்த்த உடனே எப்படி எனக்கு உங்க மேல என் மேல? ஆமாங்க. எப்படி தெரியுமா? எப்படி